அப்புறப்பட நான் அடுத்த நாளுக்கு ஊழியத்துக்கு நான் போகும்பொழுது the Lord said, ஆண்டவர் இடத்துல சொன்னார், take your bank passbook and go to the bank. உன்னுடைய பேங்க் கார்டு எடுத்துக்கிட்டு நீ நேரா பேங்க் போ அப்படின்னு சொல்லி. Those days the clerk will take, they will punch and the credit statement or whatever statement will come out. அதாவது பேங்க்ல இப்பதான் கார்டு பாய்க்கிறோம், அப்ப பாத்தீங்கன்னா புக்கு, அந்த புக்கை நீ எடுத்துட்டு போன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஒரு ஆரம்பம் வச்சார். I went there. நான் பேங்க்கு போனேன். And now I know in my mind there will be no money. Where is the money? I am saying, Lord, but I obeyed the Lord. I went. என்னுடைய மூளையில நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன், அச்சா இதெல்லாம் காசே இல்லையே, பேங்க் புக்ல இருந்து அக்கவுண்ட்ல காசே இல்லையேன்னு சொல்லி நான் நினைக்க ஆரம்பிச்சேன். Went to the bank gate. When I saw, I was shocked to see 1,000 rupees credited. நானு நம்ம பேங்க்ல தான் காசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பேங்க் புக்க பேங்க் காரங்கிட்ட கொடுத்து செக் பண்ண சொன்னேன். ஐயா இது சும்மா செக் பண்ணி பாருங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். Hallelujah. Hallelujah. You know how it came? எப்படி வந்துச்சு தெரியல. Yeah, you know, it came like this. It came like this. In my first year of college, I used to work part-time. நான் முதல் தவணையில நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது நான் பார்ட் டைம்ல வேலை செய்வேன். So I worked for 4 months. நான் 4 மாசம் வேலை செஞ்சேன். So that 4 months, அது 4 மாசம் ஆகப்பட்டது. the PF Provident Fund, the government's 4 months Provident Fund was credited exactly at that time when I came into full time ministry. அவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்துல ஏதோ ஒரு விதத்துல யூபிஎஃப் பண்ணலாம் சம்திங் ஏதோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சரியான அவருக்கு பணம் இல்லாத அதே நேரத்துல அவருடைய அக்கௌண்ட்ல வந்து கொடுக்கப்பட்டதா இருக்குது. So that 1,000 rupees, amen. Yes, go ahead, give a clap to the Lord Jesus. Okay. And that 1,000 rupees, after it finished, God again provided. This is my 25 years in ministry. My dear people, I have never ever lacked money. என்னுடைய 25 வருஷம் ஊழிய அனுபவத்துல என்னுடைய வாழ்க்கையில ஒரு பொழுதும் பணத்தை குறித்து ஆண்டவர் எனக்கு குறையே வைக்கல. Hallelujah. Hallelujah. I used to give to my parents till they passed away. நான் என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு நான் உயிரோடு கூட இருக்கும்போது எப்பொழுதும் நான் அவங்களை கொடுத்து நான் கணப்படுத்திட்டு நான் இருந்தேன். We are totally 7 children. எங்க குடும்பத்துல 7 பிள்ளைகள் இருக்காங்க. I am the youngest. ஆனா பெரியவரா இருக்கேன். All my other கடைசியா yes, all my brothers and sisters, they're all in very good job business. என்னுடைய சகோதர மேல இருக்கிற அண்ணன்மார்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு வேலையில இருக்காங்க. One time my father told me this.